உலகின் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஈழ மண்ணில் தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடி தங்களுடைய உயிரை ஈகம் செய்த அனைத்து ஈகியர்களுக்கும் அந்த போரில் நடைபெற்ற பல்வேறு நீதிக்கு புறம்பான இன அழிப்பு பாதிக்கப்பட்ட அனைத்து உள்ளங்களுக்காகவும் இப்பொழுது ஒரு நிமிடம் அக வணக்கம் செலுத்துவோம். எனவே அனைவரும் அமைதியாக இறந்து போன நம்முடைய உள்ளங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் ஒரு நிமிடம் அமைதியாக அக வணக்கம் செலுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இந்த அக வணக்கத்தை செலுத்திய இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 15வது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், உலகத்தினுடைய பல்வேறு பகுதியில் வாழுகின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்போடு நான் வரவேற்பு தருவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஏனென்றால் மே 17, 18, 19 நாட்கள் ஈழத் தமிழர்களுடைய வரலாற்றில் அல்லது ஒவ்வொரு தமிழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்றன. எனவே அந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்தி செயல்பாட்டுக்கான ஒரு தளத்தை உருவாக்குவது இந்த நினைவு கூறுதல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதை செயல்படுத்துவதற்கு உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எனவே இந்த நினைவு கூறுதலில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நினைவு கூறுதல் நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மை சிந்திக்க அழைக்க இருக்கின்ற நம்முடைய கருத்தாளர்கள், குறிப்பாக உலக தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு போஸ்கோ அவர்களையும், வடக்கு மாகாணத்தில் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய திருமிகு சுரேஷ் பிரமச்சந்திரன் அவர்களையும், கிழக்கு மாகாணத்தில் நல்லதொரு சட்டத்தரணியாக செயல்பட்டு மக்களை சிந்திக்க அழைக்கின்ற, செயல்பாட்டுக்கு அழைக்கின்ற திருமிகு காண்டீபன் அவர்களையும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு குறிப்பாக அரசுக்கு நல்லதொரு ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி ஆலோசனை வழங்குவதற்காக அரசு உருவாக்கிய அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற திருமிகு பாரி வேலன் அவர்களையும், இந்த நிகழ்வில் நிறைவுரை ஆற்றுவதற்கு சமூகம் அளித்திருக்கின்ற திருமிகு விமல் நவரத்னம் அவர்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன், அன்போடு வரவேற்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இனப்படுகொலை, உலகத்தில் பல்வேறு இனப்படுகொலை நடந்திருக்கின்றன. ஆனால் தமிழர்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு இனப்படுகொலையானது இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மற்ற நாடுகளில் நடைபெற்ற இனப்படுகொலையானது ஒரு முறை நடந்திருக்கும், அதோடு முடிந்திருக்கும். ஆனால் இலங்கையில் ஈழ மண்ணில் நடைபெறுகின்ற ஒரு இனப்படுகொலையானது தொடர்ந்து நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம், இந்த நினைவு கூறுதல் ஒரு வெறும் வெற்றி சடங்காக மட்டும் இருக்கக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வெற்றி சடங்கு எப்பொழுதுமே இன்னொரு இனப்படுகொலையை செய்வதற்கான ஒரு தளத்தையும் ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியையும் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும்.
அது அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எனவே செயலுக்கான உறுதிமொழி எடுக்கின்ற ஒரு நாளாக இதை மாற்றியமைக்க வேண்டும். எனவே நாம் உலகத்தில் பல்வேறு இடங்களில், குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் இன்றைக்கு நேற்றைய தினம் அவர்கள் நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி பல்வேறு இடங்களில் நடந்தாலும் இந்த நினைவு கூறுதல் நம்மை ஒரு இலக்கு நோக்கி பயணிக்க தூண்டுகின்ற ஒரு நினைவு கூறலாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு இனப்படுகொலையை நாம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய செயல்பாடு மாற்றம் பெற வேண்டும். 3 நாட்களுக்கு முன்னால் மட்டக்களப்பில் கஞ்சி கொடுத்ததற்காக 3 பெண்களையும் ஒரு ஆணையும் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல முள்ளிவாய்க்காலில் அந்த நினைவு கூறுதல் செயல்பாடு நடைபெறுவதற்கு தடை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள அரசு, சிங்கள பேரினவாத அரசு தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அவையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளின் நாடாளுமன்றத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டை, இந்திய ஒன்றிய அரசை கூட ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழர்கள், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களையும், குறிப்பாக ஈழ மண்ணில் வாழ்கின்ற தமிழர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் நம்மிடம் ஒற்றுமை இன்மையை அது தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒற்றுமை இன்மையினால் ஒற்றை குறிக்கோளோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது தெளிவாக இல்லாததால்தான் இன்றைக்கு இந்த ஏமாற்று செயல்பாடுகள் திட்டமிட்டு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். எந்த உலகத்தில் எந்த இடத்திலும் சரி, பேரினவாதம் எப்பொழுதுமே மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கும். அதுதான் இன்றைக்கு இலங்கை மண்ணில், குறிப்பாக ஈழ மண்ணில் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு நாம் செயல்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நினைவேந்தல் நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய, நாம் ஏதோ வந்தோம், பேசினோம், ஏதோ நினைவு கொண்டோம், அகவணக்கம் செலுத்தினோம் என்பது மட்டுமல்ல. இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக நாம் பார்க்க வேண்டும். கிரகரி டான்ஸ்டன் உலகத்தில் நடைபெறுகின்ற இனப்படுகொலையினுடைய அமைப்பை உருவாக்கி அதை உலகம் முழுவதும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பினுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் இருக்கின்ற கிரகரி டான்ஸ்டன் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஒரு இனப்படுகொலை தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அந்த மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்றோம், எந்த செயல்பாட்டிற்கு நாம் முன்னெடுத்துச் சொல்கிறோம், நாம் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம் என்பதை தெளிவாக அது பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரங்கள் இணைந்தாக வேண்டும், சிந்தனைகள் இணைந்தாக வேண்டும், மூளைகள் ஒன்றாக இணைந்தாக வேண்டும். எவ்வாறு நாம் செயல்பட்டால் ஒழிய இந்த இனப்படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. கடைசியில் நாம் ஒன்றாக இணையவில்லை என்று சொன்னால் இந்த இனப்படுகொலை ஏதோ ஒரு இடத்தில் நடந்தது என்று அடுத்து வருகின்ற தலைமுறையினர் மறந்து போவார். எனவே அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். அந்த தலைமுறையில் இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இணைந்தாக வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தெளிவாக நாம் புரிந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் இந்த நினைவு கூறுதல் ஒரு அர்த்தமுள்ள நினைவு கூறுதலாக மாற முடியும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனால் தான் பன்னாட்டு பொறிமுறைகளை எந்த இடத்தில் நாம் இந்த இனப்படுகொலையை அதிகமாக ஒழிக்கின்றோமோ கண்டிப்பாக அதற்கு ஒரு விடிவு வரும். இருக்கக்கூடிய பொறிமுறைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த பயன்படுத்துவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. நாம் யாரும் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது தேவையல்ல என்பதை நாம் பார்த்துக் கொள்கிறோம். நாம் ஏதோ ஒரு தடவை நாம் போய் பேசினோம் என்று சொன்னால் உடனே நமக்கு தீர்வு வந்து விட வேண்டும், உடனே நமக்கு மாற்றம் வந்து விட வேண்டும் என்ற மனநிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நாம் கதவுகளை தட்டுகின்ற பொழுது, தொடர்ந்து ஒழிக்கின்ற பொழுது, தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு ஒரு மாற்றத்தை பெற முடியும். அதனால்தான் பன்னாட்டு நிறுவனங்களில் பன்னாட்டு பொறிமுறைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதே போல பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏதோ பேரும் புகழும் அடைவதற்காக நாம் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க கூடாது என்பதை நாம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நினைவு கூறுதல் நமக்கு மிக முக்கியமாக இருக்கு. குறிப்பாக அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கு. வகுப்பறையில் சொல்லுவதை விட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளில் நாம் சொல்லுகின்ற செய்திகள் மக்களை கண்டிப்பாக
சிந்திக்க வைக்கும், தொடர்ந்து செயல்பட வைக்கும் என்ற ஒரு பின்னணியில் தான் இந்த இனப்படுகொலை நினைவு கூறுதலை நாம் தெளிவாக திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதை நம்மை தூண்டுவதற்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த அழைப்பை ஏற்று நாம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு முதலாவதாக நம்மை சிந்திக்க வருகின்ற உலக தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு போஸ்கோ அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அவர் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தையும் இன்னைக்கு பன்னாடுகளில் இருக்கக்கூடிய பொறிமுறைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த மனநிலையோடு வாழ வேண்டும் என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து செயல்படுவதற்கு இதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் என்பதை சொல்லி திருமிகு போஸ்கோ அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய நேரம் ஒரு 12 நிமிடங்களில் அவர் முடிக்க வேண்டும் என்று சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நேரம் மிக முக்கியம். சுருக்கமாக நன்றாக செயல்படுவதற்கு நேர நிர்வாகம் மிக அவசியம். எனவே நான் அன்போடு அவரை நான் அழைக்கின்றேன். உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி. நன்றி ஃபாதர். இணைந்த அனைவருக்கும் உண்மையிலே நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே நன்றி. நான் உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட தொடங்குறேன். அப்போ இந்த இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட டார்கெட் யுஎன் மெக்கானிசம் எப்படி, அதாவது தமிழருடைய உரிமை சார்ந்த விடயத்தை, இனாளிப்புக்கான நீதி பொறிமுறையை எவ்வாறு நாங்கள் அனைத்துலக அரங்குகளில் வென்றெடுக்கணும் பண்றதுக்கான ஒரு விளக்கம்தான் இந்த இது. அதே வேளையில இப்போ நான் இந்த வழக்கமாக நான் மேக்சிமம் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை தான் ஃபோக்கலைஸ் பண்ணுறேன் சொன்னால் இந்த அடுத்த ஜூன் செஷனுக்காக. ஆனால் சில பேர் என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அந்த ஐசிசிக்கு எங்கடாக போயிருக்கணும் தானே, அதை பற்றி விளக்கம் தாங்க, அங்கே ஐசிசியும் எங்களுக்கு ஃபெயில் தானே என்ற கோணத்திலான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போ அதுக்காகத்தான் அந்த ஐசிசியை பற்றியும் கொஞ்சம் விளக்கம் தான் கவர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். சுருக்கமாக சொல்ல போகிறோன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அது என்ன சொல்கிறது, இப்போ ஐசிசிக்கு போய்க்கும் முதல்ல நான் அந்த உலக தமிழர் இயக்கத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சமரைஸ் பண்ணுறேன். உலக தமிழர் இயக்கம் எங்களுடைய டார்கெட் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு. அதுக்கு இணைத்துலக விசாரணை ஊடாகத்தான் எங்களுடைய நீதி பொறிமுறை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் உலக தமிழர் இயக்கத்துல முதலாவது மெயின் கோரிக்கை. ரெண்டாவது ஈழத்தமிழருடைய சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்கிறது. தனி தமிழீழத்துக்கான கோரிக்கையை யுஎன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போய் ரெஃபரண்டம் ஊடாக, அதே வேளை யுஎன்ல ஃபோர்த் கமிட்டி என்று சொல்வார்கள், இல்லாட்டி ஸ்பெஷல் கமிட்டி ஆன் டீகலனைசேஷன் என்று சொல்வார்கள், அது ஊடாக வென்றெடுக்கிறது தான் உலக தமிழர் இயக்கத்தோட கோல்கள் உண்டு. அதே வேளையில் அடுத்த கோல் மனிதன்மை பேரவையில தொடர்ச்சியாக தமிழருடைய இனாளிப்பு சார்ந்த அத்தனை விடயத்தையும், அதே போல தற்போது நடந்துருக்க கட்டமைப்பு சார் இனாளிப்பை ட்ரீட்டி பாடிஸ், யுஎன் ட்ரீட்டி பாடிஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் உலக தமிழருடைய இயக்கத்தோட டார்கெட்டுகள் உண்டு. அதே மாதிரி அனைத்துலக நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் அதை பற்றி உங்களுக்கு பேர்ந்து வாரேன். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமாக யூரோப் நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வாழ்ற தமிழர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆர்டிகிள் 15 பயன்படுத்தி எங்களுடைய விடயத்தை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 2 சிஸ்டம் இருக்குது. இப்போ அனைத்துலக நீதி பொறிமுறையில 2 சிஸ்டம் இருக்கு. கொண்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மற்றது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். அப்ப இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னா தற்போதைய காலகட்டத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட ப்ரெரோகேட்டிவ் இப்போ ரீசெண்ட் தான். அது அதோட வரலாற்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, கடந்த 94ஆம் ஆண்டு ஜெனரல் அசம்பிளியில் ஒரு அடாக் கமிட்டி ஒன்று உருவாக்கி இந்த ஐசிசியை பற்றி அனைத்துலக குற்றங்களை பற்றி கொண்டு இதன்றதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி அதோட டிஸ்கஷன் வந்துதான் இங்கே
ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி மற்றும் 98ஆம் ஆண்டு ரோம்ல வந்து இந்த ரோம் ஸ்டாச்சு என்று சொல்லி அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கான ஒரு தீர்மானம் வந்து முடிவெடுக்கப்பட்டது. அப்ப அந்த 1 மாத காலகட்டமாக வந்து அங்க இருந்து எழுதி அந்த ரோம் ஸ்டாச்சு வந்து எஃபெக்டிவ் வருது வந்து அது 1 ஜூலைக்கு பிறகு நடந்த 1 ஜூலை 2002க்கு பிறகு நடந்த அத்தனை மனித உரிமை அந்த அனைத்துலக குற்றங்களுக்கு எதிராக வந்து அங்க நாங்க வழக்கு போடலாம். அதே மாதிரி இப்ப இப்போதைய காலகட்டத்துல வந்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வந்து 139 நாடு வந்து சைன் பண்ணியிருக்கணும், ரோம் ஸ்டாச்சுவை சைன் பண்ணியிருக்கணும். அதுல வந்து 122 நாடு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கணும். இப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த பச்சையா இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து இந்த பச்சையா இருக்கிற நாடுகள்ல இருக்கிற அத்தனை தமிழர்களும் வந்து நாங்க அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த ஆர்டிகிள் 15க்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணலாம். வந்து அனைத்துலக குற்றவியல் இதுக்கு கீழே. அதே மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஓகே, நான் ஐலம் டீட்டெயில்ஸ் அந்த டைம் பிரச்சனையால கொஞ்சம் கடந்து போறேன். இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரோம் ஸ்டாச்சுவோட இது வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி ஜூலை 1 தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருகிறது. ஜூலை 1க்கு பிறகு நடந்த அத்தனை குற்றங்களையும் வந்து நாங்கள் பதிவு செய்யலாம், அதுக்கான நீதி பொறிமுறையை கேட்கலாம். இதுக்கிடையில வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்போ ரோம் ஸ்டாச்சுவோட இதுல வந்து ஆர்டிகிள் 5 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எந்தெந்த குற்றங்கள், அதாவது அனைத்துலக பாரிய குற்றங்கள் அனைத்துலக குற்றங்கள் என்று சொல்லி இருக்குது. அப்ப அந்த ஜெனோசைட், கிரைம்ஸ் ஆஃப் ஜெனோசைட், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, வார் கிரைம்ஸ் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், இத்தனை கிரைம்ஸுக்கு கீழையும் வந்து நாங்க அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அந்த ஜெனோசைடுண்டா என்னன்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்கு. ஆர்டிகிள் 6, ஆர்டிகிள் 7 வந்து கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி என்னன்னு இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகிள் 8 வந்து வார் கிரைம்ஸ் இருக்குது, அப்ப போர்க்குற்றங்கள். அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க இந்த இந்த ஆர்டிகிள் 6, 7, 8 இந்த 3 இதுக்கு ஆர்டிகிளுக்களையும் வந்து 3 ஆர்டிகிள் அடங்குற அத்தனை கிரைம்ஸுக்கு எதிராக வந்து நாங்க இங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து நாடுகள் தான் இதை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்த இருக்கிற 3வது ஆப்ஷன் தான் ப்ரோசிக்யூட்டரோட, ஐசிசி ப்ரோசிக்யூட்டரோட ஆப்ஷன். அப்ப ஐசிசி ப்ரோசிக்யூட்டரோட ஆப்ஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதை வந்து சொல்றது வந்து ஐசிசி ப்ரோசிக்யூட்டரோட ப்ரோப் மோட்டிஸ் என்று சொல்லி அந்த இதுக்கு கீழே தான் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ அதில் வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா அதான் அந்த ஆர்டிகிள் 15. இப்போ இந்த ஆர்டிகிள் 15 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. அது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரான்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து ரெஃப்யூஜி அகதி தஞ்சம் கேட்ட பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த ரோம் ஸ்டாச்சுலையும் அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரான்ஸ்ல வந்து 1.5 லட்சம் பேர் அகதி தஞ்சம் கேட்டிருக்கணும்னு சொன்னா அதுல மினிமம் ஒரு 15,000 பேர் வந்து அவையோட ஒஃப்ராக்கு கொடுத்த இங்க ரெஃப்யூஜி ஏஜென்சி கொடுத்த கேஸை வந்து இங்க கேஸ் ஃபைல் பண்ண ஒரு மினிமம் ஒரு 15,000 பேராவது ஆர்டிகிள் 15க்கு கீழே ஃபைல் பண்ணலாம். அப்ப அந்த ஆர்டிகிள் 15 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதோட டார்கெட் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்க அங்க அதாவது வந்து அனைத்துலக குற்றங்களுக்குள்ள பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்க அங்க கேஸ் ஃபைல் பண்றதா. இதோட ஒரு முன்னுதாரணம் வந்து ரோஹிங்கா மக்கள், அதே மாதிரி உய்கூர் மக்கள் எல்லாம் வந்து அந்த ஆர்டிகிள் 15 பயன்படுத்தி பிரெட்ரியல் சேம்பரால வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது வந்து இப்ப நாங்க அனுப்பின உடனே ப்ரோசிக்யூட்டர் வந்து பிரெட்ரியல் சேம்பருக்கு ப்ரொபோஸ் பண்ணுவார். அப்ப அந்த பிரெட்ரியல் சேம்பர்ல ஏற்றுக்கொண்ட கொள்ளப்பட்ட பிறகு வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரோசிக்யூட்டர் வந்து ஐசிசி ப்ரோசிக்யூட்டர் வந்து அதை ஒரு ரிப்போர்ட் விடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் ஏனைய நாடுகளா இருக்கட்டும் அது ஐசிஜேக்கு கொண்டு போறாலும் அந்த ஐசிசி ப்ரோசிக்யூட்டரோட ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப இதுல வந்து தமிழ் சமுதாயம் வந்து ஐசிஜேக்கு போகணும்னு சொன்னா
அதுக்கு தேவையான மினிமம் கிரைட்டர்ஸ் வந்து இந்த ரோம் ஸ்டாட்யூக்குள்ள நாங்கள் ஆர்டிகிள் 15க்கு கீழே மேக்சிமம் இதை ப்ரோசிக்யூட்டருக்கு அனுப்பி ப்ரோசிக்யூட்டரோட இதுக்கு கீழே தான் செய்யலாம். இதில் வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டிகிள் 15 வந்து நாங்கள் தமிழ் சமுதாயம் உண்மையிலே இப்போ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னால் மினிமம் ஒரு 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ள ஒரு 15-20 பேர் கொண்ட டீம் வச்சு வேலை செய்வோம்னு சொன்னால் இதை வந்து அதாவது எங்களுக்கான தமிழருடைய இன அழிப்புக்கான லீகல் கிளினிக்கை நாங்களே உருவாக்கணும். லீகல் கிளினிக்ன்றது முக்கியம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு எப்படி எல்லாம் தேவையோ அதே மாதிரி தான் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தேவையான முழு அப்பெண்டிக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் உருவாக்கணும். இப்போ இது ஊடாகத்தான் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ ஆர்டிகிள் 15க்கு கீழே வாய்ப்பு இருக்குது. இதுதான் வழி. இதை விட வேற ஆப்ஷனும் இல்லை. அதாவது வந்து ஐசிசிக்கு வந்து போகணும்னு சொன்னால் இது ஒரு அந்த பாரிய குற்றங்களுக்கு கீழே மேக்சிமம் கேஸ்கள் போனா தான் நாங்கள் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு வருவோம். அதாவது வந்து இந்த வார ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வருஷத்துல 3 செஷன் நடக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர் இல்லாம 17 கிழமை வருஷத்துல செஷன் நடக்கிறது. 17 கிழமைக்கு நடக்கும். அப்ப அந்த 17 கிழமையும் வந்து நாங்க மேக்சிமம் எங்களுடைய விஷயங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ள வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து டைரக்டா யுஎன் ஜெனரல் அசம்பிளிக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒன்று தான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து 47 நாடு இருக்குது. அந்த அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு உள்ள வந்து விக்டிம்ஸ் வந்து டைரக்டா நாங்க இன்டர்வென்ஷன் தான் செய்யலாம். ஆனா நாங்க எங்களுடைய இண்டிவிஜுவல் கேஸ்களை நாங்க சப்மிஷன் பண்ணக்கூடிய இடம் வந்து ட்ரீட்டி பாடிஸ். வந்து ஸ்பெஷல் 9 ட்ரீட்டி பாடிஸ் இருக்குது. அந்த ட்ரீட்டி பாடிஸுக்கு நாங்க சப்மிஷன் பண்ணணும் கேஸ்கள். இதுக்கு அடுத்த இருக்கிற ஆப்ஷன் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீடியூர். அப்ப இந்த ஸ்பெஷல் ப்ரொசீடியூர் எடுத்துக்கொண்டீங்கன்னா 46 விசேட பிரதிநிதிகள் இல்லாட்டி விசேட செயற்குழு என்று சொல்லி இருக்குது. அப்ப அவர்களூடாகத்தான் நாங்க அங்க கொண்டு போகலாம். அப்ப இதுல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கிற முழு சிஸ்டத்தோடையும் அதாவது வந்து ஹை கமிஷனர் ஆஃபீஸ், ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஸ்பெஷல் ப்ரொசீடியூர், இங்கால treaty bodies, universal periodic review, any specific consultation process இருக்குது. அப்ப இது அத்தனை ப்ராசஸோடையும் வந்து சிவில் சொசைட்டியாகத்தான் நாங்கள் அங்கே இன்டராக்டிவ் பண்ணலாம். இதுல வந்து சிவில் சொசைட்டிலையும் வந்து 2 விதமானது இருக்கு. ஒன்று வந்து எக்கோசோக் அங்கீகாரம் உள்ளது. எக்கோசோக் அங்கீகாரம் உள்ள எடுத்துக்கொண்டீங்கன்னா அவைகளுக்கு இந்த முழு சிஸ்டத்தோடையும் ஃபுல்லா உள்ளுக்கு எங்கேஜ் பண்ணி தன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது ஆப்ஷன் வந்து அதுக்கு வந்து இதுல எல்லா ப்ராசஸுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப எக்கோசோக் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட டைரக்டா இன்டர்ஃபரன்ஸ் பண்ணிடலாது. அதே மாதிரி ஏனைய ஸ்பெசிபிக் ட்ரீட்டி பாடிஸ் இதோட வந்து ஃபுல்லா நீங்க எங்கேஜ் பண்ணிடலாது. அப்ப இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ்ன்றதை வந்து நாங்க அதை வந்து உண்மையிலேயே வடிவா உள்வாங்கிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். என்று சொன்னா அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஹியூமன் ரைட்ஸ் அந்த அனைத்துலக நிதி பொறிமுறையில் இருக்கிற சிஸ்டத்துல வந்து முதலாவதா பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுக்கு இருக்கிற முதலாவது கதவு வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரொசீடியூர் மெண்டேட் ஹோல்டர்ஸ் மேல. அப்ப அவர்களை சொல்ற வந்து டிப்ளோமாசியோட மெகாஃபோன் என்று சொல்வார்கள். என்னன்னு சொன்னா இப்ப அவர்கள் அவருடைய அனுவல் ரிப்போர்ட்ல வந்து 10 பேஜ் சொன்னா அதுல ஒரு பராகிராஃப் வந்து தமிழுடைய பிரச்சனையை வர வச்சுட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வெற்றி. அப்ப அதுக்கு வந்து நாங்க அவர்களை நோக்கி பாரிய அளவுக்கு அதாவது வந்து இப்ப ஒரு 1000-2000 உதாரணத்துக்கு கொத்தம மூட்டம் வந்து சிங்கள தரப்பால வந்து 4 நாளுக்குள்ள 1200 கம்யூனிகேஷன் அனுப்பினார்கள் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ்மார்களுக்கு. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா ஹை கமிஷனர் உடனே 3 நாளுக்குள்ள ஹை கமிஷனரை உடனே ரிப்போர்ட் போடுற அளவுக்கு வந்தது. அப்ப அதே மாதிரி நாடுகளும் ரியாக்ட் பண்ண வலிக்கிட்டது. அப்ப அதுக்கு காரணம் வந்து சிங்கள தரப்புல வந்து ஒழுங்கா அந்த சிஸ்டத்தை ஒழுங்கா பயன்படுத்தணும். எங்களுடைய தரப்புல வந்து என்ன பிரச்சனை சொன்னா நாங்க அந்த சிஸ்டத்தை ஃபுல்லா மெயின்டைன் பண்றோம். இல்லை நாங்க வந்து இளவு காத்த கிளியல் மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அனைத்துலகம் கொண்டு வந்து எங்களுக்கு நீதி பொறிமுறை தர முடியும் அப்படி இல்லை. நாங்களும் எங்களுடைய முயற்சிகள் எடுத்து இந்த பொறிமுறையை உள்வாங்கி வேலை செய்யத்தான் வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி இதுல வந்து 46 ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி இருக்குன்னா
அதுல 15 கண்ட்ரி ஸ்பெஷல் 46 தெமேட்டிக் சார்ந்த மெண்டட் ஹோல்டர்ஸ், 15 நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து இப்ப தமிழ் சமுதாயம் வந்து இப்ப மட்டும் பார்த்துக்கொண்டீங்கன்னா உலக தமிழர் இயக்கத்தை தாண்டி அங்க ஒரு தடவை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ள என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும் இல்லை. இதுல நாங்க கேட்க வேண்டியது வந்து இதுல இருக்கிற அந்த நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை வந்து நாங்க கேட்கணும். அப்ப அந்த நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் அந்த நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் என்னன்னு சொன்னா அவர் தான் இங்க ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஜெனரல் அசம்பிளிக்கு கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குற ஜெனரல் அசம்பிளியில தேர்ட் கமிட்டி செகண்ட் கமிட்டி தேர்ட் கமிட்டி ஃபோர்த் கமிட்டிக்கு அப்டேட் பண்றேன். அதை விட செக்யூரிட்டி கவுன்சிலையும் அப்டேட் பண்றேன். அப்ப இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப என்னன்னு சொல்றேன், அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ன்றது வந்து பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் இல்லாடி தமிழீழத்துக்காக நாங்க இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு பாலமா தான் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் நாங்க இதண்டோம். அப்ப அதை வந்து முதல்ல எல்லா தமிழ் அமைப்புகளும் உங்களுடைய கோரிக்கை எழுதுகளுக்குள்ள தயவு செய்து இதை மென்ஷன் பண்ணுங்க. அதாவது வந்து எங்களுக்கு இலங்கைக்கான நாடு சார்ந்த ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை நாமினேட் பண்ணணும். அப்ப இதை வந்து எங்களோட விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கிற இப்ப கனடா எங்கடையண்டா இலங்கை சார்ந்த விடயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறது, மற்றது தமிழருக்கு நடந்த இனாளிப்பண்ண சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கனடியன் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இங்க யூகே அமைச்சர்மார்கள் எம்பிமார்கள் வந்து முதல்ல இந்த ஸ்பெசிபிக்கா இந்த மெண்டட் ஹோல்டர்ஸ் நாமினேட் பண்றதுக்கு தமிழருக்கு முன்வர வேண்டும். இதுதான் முக்கியம். அப்ப அதே மாதிரி இப்ப உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்பெஷல் ப்ரொசீடியூரை வந்து நாங்க ஒழுங்கா தமிழ் சமுதாயம் நாம ஒழுங்கா கையாளுவோம் சொன்னா நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஈஸி. அப்ப தயவு செய்து வழியா வழங்கிக் கொள்ளுங்க. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கிறவங்களுக்கு முதலாவது இப்ப தேவைப்படுறது வந்து இலங்கைக்கான நாடு சார்ந்த ஒரு விசேட பிரதிநிதி. இதை வந்து உங்களோட கம்யூனிகேஷன் இதுகள்ல எல்லாரும் கதைங்க தயவு செய்து. டைம் இழுத்துட்டு மன்னிக்கவும். எது கேள்விகள் இருந்தா பதில் சொல்றேன். நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி. தெளிவாக சொன்னீங்க. இன்றைக்கு பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றியும் ஐக்கிய நாடுகள் அவைகளில் இருக்கக்கூடிய பொறிமுறைகளை பற்றியும் ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளோடு இலங்கைக்கான ஒரு சிறப்பு ஆய்வாளர் தேவை என்பதை ஒரு குறிக்கோள் ஒரு கோரிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய பகிர்வுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நபர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற வர இருக்கின்ற வடக்கு மாகாணத்தினுடைய மேனாள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த சிந்தனையையும் சிங்கள பேரினவாத அரசினுடைய சிந்தனைகளையும் தமிழ் அரசியல்வாதிகளுடைய சிந்தனைகளையும் நன்கு கூறு போட்டு பார்த்து சீர்தூக்கி பார்த்து நல்ல ஒரு புரிதலோடு மக்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை வழங்கி வழிநடத்துகின்ற மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சுரேஷ் பிரமச்சந்திரனை நான் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே சார். வணக்கம். மனித உரிமைகள், ஐநா மனித உரிமைகள் அமைப்பு, ஐநா சபை, ஐசிசி நாங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். யுத்தம் முடிந்த காலத்தில் இருந்து இன்று வரை ஐநா மனித உரிமை ஆணையத்தினூடாக சில விடயங்களை நகர்த்த முடியும். தமிழ் மக்களுக்கு நீதியை கொண்டு வர முடியும். பொறுப்பு கூறலை செயற்படுத்த முடியும். யுத்த குற்றங்கள் மற்றும் ஜெனோசைட் போன்ற விடயங்களை ஆய்வு செய்ய முடியும் போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டது. ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் வந்து மனித உரிமைகள் ஆணையகம் என்பது, ஐநா மனித உரிமைகள் ஆணையம் என்பது they are having a limited mandate. அவர்கள் தங்களது அந்த ஆணைக்கு மேலதிகமாக அவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்களால் எந்த நாட்டையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் கூட அந்த சபையினூடாக நாங்கள் சில விடயங்களை சாதிக்கலாம் என்று அதற்கான முயற்சிகள் புலம்பெயர் தமிழ் மக்களால் இங்கே இருக்கக்கூடிய
ஈழத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள் போன்றோரினூடாக அந்த விடயங்கள் முயற்சி செய்யப்பட்டது. இப்பொழுதும் முயற்சி செய்யப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. ஆனால் இங்கே ஈழத்து பத்திரிகை உலகம் என்பது இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிக்சர் என்பது, படம் என்பது, அதனூடாக நாங்கள் முழுமையாக தீர்வினை பெற்றுவிட முடியும் என்ற ஒரு சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது அப்படி அல்ல என்பது நிச்சயமாக அவர்களுக்கு முழுமையாக அந்த விளக்கங்கள் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இரண்டாவதாக, என்னை பொறுத்தவரையில் இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையம் என்பதை தவிர சர்வதேச நாடுகளினுடைய ஆதரவினை பெற்றுக்கொள்வதற்கு, தமிழ் மக்களினுடைய இருப்பு, தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுக்கான உரிமைகள், இவை தொடர்பான ஒரு சரியான நிலவரத்தை உருவாக்குவதற்கு சர்வதேச ஆதரவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படுகின்றோமா என்றால் என்னை பொறுத்தவரையில் நான் இல்லை என்றுதான் நம்புகின்றேன். குறிப்பாக புலம்பெயர் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றன, பல்வேறுபட்ட நாடுகளில் பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றன. எனக்கு தெரியாது இவர்களிடம் எவ்வளவு தூரம் இவர்கள் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பான ஒரு வெளி விவகார கொள்கையை வகுப்பதில், அதை நிறைவேற்றுவதில் எவ்வளவு தூரம் ஒரு கூட்டான செயற்பாடுகள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியில் எவ்வளவு தூரம் பிளவுகள் உண்டோ, அதே அளவுக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஈழத்தமிழ் மக்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவது தொடர்பான ஒரு சரியான கொள்கைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகள் அவர்களாக முன்வந்து ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில் சர்வதேச அழுத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த சர்வதேச அழுத்தங்கள் என்பது பல்வேறுபட்ட வகையில் கொண்டு வர முடியும். அது பொருளாதார தடைகளாக இருக்கலாம், அரசியல் ரீதியான அழுத்தங்களாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு முறைகளாக இருக்கலாம். அவற்றை ஒழுங்குமுறையாக சமாந்தரமாக செயல்படுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக இல்லை. இப்பொழுதெல்லாம் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பாக கடந்த 15 வருஷங்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதை ஐசிசிக்கு கொண்டு போவதற்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், வழிமுறைகள், இதுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை தவிர ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம், சர்வதேச இடங்களில் எங்களது பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணக்கூடிய வகையில், அது ஐநா பொதுச்சபையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வேறு வேறு தளங்களாக இருக்கலாம். அந்த தளங்களில் எங்களது பிரச்சனைகளை கொண்டு போவதில், அந்த தளங்கள் பிரச்சனைகளுக்கு சாதகமான நிலைமைகளை அங்கு உருவாக்குவதில் நாங்கள் சிந்தித்து செயற்படுகிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரை முதலாவது கருத்தாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், புலம்பெயர் தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்களுக்காக சர்வதேச ரீதியாக நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் குறைந்தபட்சம் ஒரு மேசையில் இருந்து அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. என்னென்ன விஷயங்களை நாங்கள் கையாளப் போகிறோம், எவ்வாறு கையாளப் போகின்றோம், அதற்கான நிபுணர் குழுக்கள் எது போன்ற விடயங்கள், எங்களுக்கு அதற்கான ஒரு அலுவலகம் ஒன்று, ஒரு அலுவலகத்தினூடாக அந்த விஷயங்கள் நகர்த்தப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அது ஐநா பொதுச்சபையாக இருக்கலாம், அல்லது செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கலாம், அல்லது மனித உரிமைகள் பேரவையாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு தளங்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் கையாளப்பட வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் கையாளப்படுகிறதா, சரியான முறையில் கையாளப்படுகிறதா என்ற கேள்விகள் எல்லோருக்கும் நிறையவே இருக்கின்றது. அவ்வாறு கையாளப்படுமாக இருந்தால் நாங்கள் ஒரு விடயத்தை டூப்ளிகேட் பண்ண வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்காது. நாங்கள் குறிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட ஆட்கள் குறிக்கப்பட்ட வேலைகளை செய்ய முடியும் என்பது மாத்திரமில்லை, நமக்கு ஆதரவான சக்திகளை திரட்டிக் கொள்ள முடியும். அண்மையில் அமெரிக்க செனட்டினூடாக ஒரு இலங்கையில் நடந்த இந்த பிரச்சனைகள் தொடர்பான ஒரு தீர்மானத்தை அந்த குழுவுக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கலாம். ஆகவே அதனை போன்று இப்ப நாங்கள் ஒவ்வொரு ரெசல்யூஷன் வருகிற காலகட்டங்களில் பல்வேறுபட்ட நாடுகளிடமிருந்து நாங்கள் ஆதரவை பெற வேண்டியிருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா
ஒரு அரசு என்ற அடிப்படையில் அவர்கள் சகல நாட்டுடனும் தங்களது தூதுவரங்களூடாக வந்து தமக்கு தேவையான விடயங்களை கையாளுகிறார்கள். ஆகவே ஒரு உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக மோசமான ஒரு மனித அழிவுகள், ஒரு இனப்படுகொலை நடைபெற்ற ஒரு இனம் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான விடயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், முக்கியமாக நான் நினைக்கிறேன், நாங்கள் இணைந்து ஒரு கோஹெரண்டாக எங்களுக்கான அந்த கொள்கைகளை வகுத்து கொண்டு வேலை செய்வது முக்கியம் என்று நான் நம்புகின்றேன். அது ஒரு விடயம், நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயம். இரண்டாவதாக முக்கியமாக இலங்கை அரசியலில் இந்தியாவுக்கு நிறையவே ஈடுபாடு உண்டு. அது அவர்களுடைய பாதுகாப்பு, இந்தியா நாட்டினுடைய பாதுகாப்பு என்ற அடிப்படையிலிருந்து அவர்களுக்கு அது இருக்கிறது. முன்னர் போராட்டங்கள் நடந்த காலகட்டத்தில் இருந்த சர்வதேச சூழ்நிலைகளும் இன்றைய சர்வதேச சூழ்நிலைகளும் நிறையவே வித்தியாசப்பட்டிருக்கிறது. அன்றிருந்த இந்திய அரசு அல்ல, அன்று ஒரு ரஷ்ய சார்பாக அல்லது முற்போக்கான சிந்தனை கொண்டு அரசு அன்று இருந்தது. இன்று அரசு இருக்கக்கூடிய அரசு வேறு வேறு சிந்தனைகளை கொண்ட அரசாக இருக்கிறது. அதே போல சீனாவினுடைய ஆதிக்கம் என்பது முன்பு இவ்வாறு இருந்ததில்லை. இப்பொழுது இந்து சமுத்திரத்தில் தமது இடங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சீன அரசாங்கம் யோசிக்கின்றது. ஆகவே இவ்வாறு சர்வதேச நிலவரங்கள் மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் எங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு, அதை முதன்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகம் என்பது எங்களை 8 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. நிச்சயமாக தமிழ் மக்களுக்காக இன்று வரை குரல் கொடுக்கக்கூடிய, எமக்காக தம்மை தாமே ஈகம் செய்த மக்களை கொண்ட ஒரு நாடு. இன்னும் குறிப்பாக சொல்வதானால், லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு இடம் கொடுத்து அவர்களது போராட்டத்துக்கு வலுவான ஆதரவை கொடுத்த ஒரு பின்தளமாக இருந்த ஒரு நாடு. ஆகவே அங்கு தமிழக சட்டசபையிலும் கூட அக்ராஸ் த பார்ட்டி, எல்லா கட்சிகளையும் சார்ந்த தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் இயற்றப்பட்டு வரும் இந்த இனப்படுகொலை மற்றும் ஏனைய குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கோக்கஸ், ஒரு அதற்கான ஒரு சகல கட்சிகளையும் சார்ந்த ஒரு குழு தமிழக சட்டசபையில் உருவாக்குவது என்பது நான் நம்புகின்றேன் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். அவர்கள் அந்த விஷயங்களை டெல்லிக்கு கொண்டு போவதற்கு அது ஒரு முயற்சியாக இருக்கும் என்பது ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் குறைந்தபட்சம் இயலக்கூடிய இந்தியாவில் 27 மாநிலங்கள் இருப்பதாக நான் நம்புகின்றேன். அது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கலாம், அல்லது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கன்னடம் அல்லது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸாக இருக்கலாம். இந்த மாநில சட்டசபைகளிலும் கூட எங்களது பிரச்சனைகளை ஒரு உணர்ந்து கொண்டு அவற்றை மேலே கொண்டு செல்வதற்கான அந்த போக்கஸ்களை உருவாக்குவது என்பது நான் நம்புகின்றேன் முக்கியமாக இருக்கும். ஏனென்றால் இது வெறுமனே தமிழக பிரச்சனை அல்ல, இது ஒரு அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனத்தினுடைய அழிவு. அந்த அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விடயங்கள் கொண்டு போக வேண்டும். இதற்கு மேலதிகமாக நான் நம்புகின்றேன், டெல்லி பாராளுமன்றத்திலும் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை உருவாக்குவதனூடாக ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை, இந்த யுத்தம் முடிந்து 15 வருஷங்களாகியும் இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். குறிப்பாக நீங்கள் திருகோணமலையை எடுத்துக்கொண்டீங்க என்று சொல்லி சொன்னால், ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்தில் மாத்திரம் 28 புத்த விகாரங்கள் புதிதாக அமைக்கப்படுகிறது. அதற்கான காரணம் முக்கியமாக என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, வடக்கையும் கிழக்கையுமான நில தொடர்புகளை துண்டிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அவ்வாறான புத்த கோயில்கள், அதனை சுற்றி வர சிங்கள குடியேற்றங்கள் என்பவை இன்று அது கெசட் நோட்டிபிகேஷனில் வெளியிடப்பட்டு இப்பொழுது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. அதே போல தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய பிரதேசங்கள், திருகோணமலையில், முல்லைத்தீவில், உங்களுக்கு வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய அந்த 2 மாவட்டங்களில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் மிக பெருமளவிலான சிங்கள குடியேற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்ற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு வகையில் வடகிழக்கு என்பதை பிரிப்பது மாத்திரமல்ல, தமிழ் மக்களினுடைய செறிவை இல்லாமல் செய்வது, தமிழ் மக்கள் ஒரு கூட்டாக வாழ்வதை இல்லாமல் செய்வது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம், இந்த எல்லா அரசாங்கமும் ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், இந்த
இந்த தமிழ் உரிமைகளுக்காக நாங்கள் பேசக்கூடிய அனைவரும் நான் நம்புகின்றேன் நாங்கள் ஒரு இது ஒரு திஸ் மே பி த ஹை டைம் நாங்கள் சர்வதேச ஆதரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களை செய்வதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அது எவ்வாறு நாங்கள் செய்ய போகிறோம் என்பதும் அவை தொடர்பான முழுமையான ஒரு ஆய்வும் அவை தொடர்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இணைந்து செயற்படுவதும் அதற்கு ஈழத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு அல்லது அவர்களும் இணைந்து அந்த விடயங்களை கையாள்வது நான் நம்புகின்றேன் மிக மிக முக்கியமான விடயம். நிச்சயமாக நான் நம்புகின்றேன் அந்த விடயம் சாதிக்க முடியாத ஒரு விடயம் அல்ல. குறிப்பாக தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பது என்ற ஒரு விடயத்தில் நாங்கள் ஒன்றுபடுவோமாக இருந்தால் நாங்கள் கூட்டாக பேச முடியும், கூட்டாக செயற்பட முடியும், கூட்டான கொள்கைகளை வகுக்க முடியும். ஆகவே நான் நம்புகின்றேன் அந்த விடயங்களில் ஒரு கூடுதலான கரிசனையும் கூடுதலான கவனத்தையும் நாங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்றோம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தங்களுடைய நலன்கள் என்பது முதன்மையானது, அது தவிர்க்கப்பட முடியாது. இன்றைக்கு இலங்கையில் இந்தியா தன்னுடைய நலன்களுக்கு இந்தியா முதன்மையான இடத்தை கொடுக்கும். ஈழத்தமிழ் மக்களுடைய நலன்கள் என்பது அவர்களை பொறுத்தவரையில் அது செகண்டரி மாத்திரம் அல்ல, தங்களுக்கு சாதகமாக அதனை எப்படி கொண்டு போவது என்பது. அதே போல அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த சமுத்திர பிராந்தியத்தில் தனது இருப்பு இருக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, அதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் எப்படி இணைந்து செயற்படுவது, தமிழ் மக்களுடைய உதவிகளுக்கு தேவைப்பட்டால் அவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது எப்படி. ஆகவே ஒவ்வொரு நாடுகளை பொறுத்த வரையிலும் கூட தமது இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்டர்நேஷனலாக சர்வதேச ரீதியாக தமது நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானது. அந்த வகையில் தமிழ் மக்கள், வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்ப சொற்பமான ஒரு சிறிய தொகையினர். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் யுத்தம் முடிந்து 15 வருஷங்களுக்கு பின்னரும் கூட நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை செய்வதற்கும் இப்பொழுது கூட எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது தொடர்பிலும் கூட எங்களுக்கு பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். இவை நான் நம்புகின்றேன் ஒரே ஒரு புள்ளியில் தமிழ் மக்களினுடைய இருப்பு, தமிழ் மக்களுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமை போன்ற விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுப்போமாக இருந்தால், ஏனையவற்றை பின்தள்ளிவிட்டு இவற்றுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கத்தின் மேல் பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் எமது சர்வதேச வெளி விவகார நடவடிக்கைகள் என்பது மிகவும் ஒரு கட்டுக்கோப்பாக, இறுக்கமாக, துல்லியமாக பல்வேறுபட்ட துறைகளில் அது நகர்த்தப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட காலமாக ஐநா சபையில் ஒரு பார்வையாளராக கூட அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் இன்று எவ்வளவு மோசமாக, மிக மிக மோசமாக ஒரு பெரிய ஒரு ஜெனோசைட், ஒரு இனப்படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட சர்வதேசம் கைவிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பல்வேறுபட்ட தளங்களில் பாலஸ்தீன மக்கள் மிக நீண்ட காலமாக வேலை செய்த கூட அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால், நாங்கள் இலங்கை என்ற ஒரு சிறிய தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தேசிய இனம், நாங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற புரிதலை நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் அமைவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி திருமிகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் மிக தெளிவாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். பன்னாட்டு ஆதரவு பெறுவது, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்கு புலம்பெயர்ந்த அமைப்புகள் என்ன ஒரு கொள்கையை, வெளியுறவு கொள்கையை உருவாக்கி இருக்கிறது, தமிழ் ஈழத்திற்காக என்ன ஒரு கொள்கையை உருவாக்கி செயல்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதற்கான ஒரு அலுவலகத்தை நாம் உருவாக்கி ஐநா மன்றத்திலேயோ அல்லது ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலேயோ அல்லது உலகத்திலேயோ இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அலுவலகத்தை எவ்வாறு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் நாம் எந்த அளவிற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஒன்றிய அரசினுடைய அரசாங்கத்தில்
டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்து பேசுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல இலங்கையில் காணி பறிபோவது என்ன என்றால் ஒரு இனத்தினுடைய பண்பாடு பறிபோகிறது, ஒரு இனத்தினுடைய வரலாறு பறிபோகிறது, ஒரு இனத்தினுடைய அடையாளம் பறிபோகிறது, வாழ்வு ஆதாரம் பறிபோகிறது. எனவே காணி என்பது வெறும் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு முன்னுரிமை இருக்கிறது, ஒரு 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 ஆசை இருக்கிறது, ஒரு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய ஈழ பிரச்சனையை முன்னுரிமை பெற வேண்டும் என்பதற்காக நாம் எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கிருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நபர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏதாவது வினாக்கள் இருந்தால் நமக்கு பிறகு கடைசியில் நாம் பேசிக்கொள்ளலாம். எனவே இந்த நல்லதொரு சிந்தனையை தூண்டி நல்லதொரு கோரிக்கையை வைத்திருக்கின்ற மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சுரேஷ் பிரமச்சந்திரனுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற வர இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தை சார்ந்த சட்டத்தரணி காண்டீபன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அவர் சட்டத்தின் வழியாக இன்றைக்கு அந்த கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற சூழலை பற்றி நமக்கு எடுத்து இயம்புவதற்கு நான் அவரை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவன். வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை எனது ஊர். ஆகவே அந்த தகவலை நான் சற்று திருத்திக் கொண்டு, வடகிழக்கு என்பது எங்களுடைய தாயகம். அந்த வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பு உங்களுக்கு தெரியும், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. ஆகவே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு உள்ளாக நாங்கள் சிந்திக்கிற பொழுது அங்கே இறைமை என்பது ஓரிடத்திலே மட்டுமே அது பராதீனப்படுத்தப்பட்டிருக்கும், பாரப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு என்பதை நாங்கள் வரலாற்றின் மூலங்களை நோக்கி நாங்கள் எங்களுடைய பார்வையை செலுத்துகிற பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கை சுதந்திரம் அடைகிற பொழுது அதற்கு முன்பதாக இருந்து கூட 1922, 23 ஆண்டுகளிலேயே சுதந்திரம் அடைவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தமிழ் ஈழம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்த தரப்பாக கடந்த 100 ஆண்டுகளை கடந்து எங்களுடைய இறைமை எங்களோடு இருக்கிறது, நாங்கள் இந்த இறைமையை கையளிக்கவில்லை, ஆகவே இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு முறைமையை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம் என்கின்ற வகையிலே எங்களுடைய அரசியலை நாங்கள் தொடர்ந்து செய்கிற தரப்பாகவும் 100 ஆண்டுகளையும் கடந்து இந்த அரசியல் கோரிக்கையை ஒரு இனஅழிப்பையும் கண்டு முடித்தும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியாத ஒரு இனமாக இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் இவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே உங்களுக்கு தெரியும், 6ஆம் திருத்தச் சட்டமாக கொண்டு வரப்பட்ட 6ஆம் திருத்தச் சட்டம் ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை முடக்குகின்ற அடக்குகின்ற வகையிலே சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆகவே இந்த சர்வதேச நீதிமன்றங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கை அரசு இந்த சர்வதேச சமவாயங்கள் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 12க்கும் மேற்பட்ட இந்த சமவாயங்கள் ஐக்கிய நாடுகள் அவையிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சமவாயங்களிலே சுயநிர்ணய உரிமை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈழத்தமிழர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்களாக, அது அவர்களுடைய பிறப்புரிமையாக, அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாத உரிமையாக அது இருந்து கொண்டிருக்கின்ற அந்த உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்பதை நாங்கள் ஒரு தனித்த தேசமாக எங்களுடைய வரலாற்றை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். அந்த வகையில இந்த 6வது திருத்த சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக தமிழர்களுடைய வடகிழக்கிலே இருந்த மக்கள் பிரதிநிதிகளினுடைய சம்மதத்தை பெறாது அவர்கள் இந்த வாக்கெடுப்பின் போது அவர்கள் அதனை நிராகரித்து நிற்கிற பொழுது தனித்த சிங்கள பெரும்பான்மை இனம் கொண்டு வந்து தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை இல்லாது செய்வதற்காக கொண்டு வந்த சட்டமாகவே தான் நாங்கள் அந்த சட்டத்தை பார்க்கிறோம். ஆகவே
இந்த 6ஆம் திருத்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் மிக பாரிய அளவிலே எங்களுடைய அரசியல் வேலைப்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். 6ஆம் திருத்த சட்டம் இருந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு பிரிவினையை பற்றி பேச முடியாது என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சர்வதேச மட்டங்களிலே இலங்கை விடயம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிற பொழுது 6ஆம் திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்து பேசுவதற்கான அல்லது அது எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறுக்கிறது என்ற அடிப்படையில் எங்களுடைய வாதங்களை முன்வைப்பதிலே நான் நினைக்கிறேன் எந்த தடையும் எங்களுக்கு இல்லை. அந்த வகையிலே தான் 13வது திருத்த சட்டம் மிக முக்கியமானது. அந்த 13வது திருத்த சட்டத்தினுடைய ஒரு தரப்பாக, குறிப்பாக தமிழர்களுடைய தரப்பாக இருந்து கொண்டிருந்து தமிழர்களினுடைய தரப்பிலே இருந்து அந்த கையெழுத்தை இட்ட நாடுகளிலே இந்தியாவும் இலங்கையும் ஸ்ரீலங்கா அரசையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய தரப்பு அங்கே எவருமே கையெழுத்திடவில்லை. இந்தியாவும் ஸ்ரீலங்கா அரசும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்திலே தான் அந்த அதிகாரங்கள் பகிரப்பட்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு முறைக்கு கூடதான் இந்த இன அழிப்பு நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே இந்திய மத்திய அரசுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. ஈழத்தமிழினத்தினுடைய இனப்படுகொலையே இந்த 13ஆம் திருத்த சட்டத்தினுடைய இடத்திலே அந்த சட்டமாக அது அங்கே இருந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு அமுல்படுத்துவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு இனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காணி பறிப்பு பற்றியோ அல்லது எங்களுடைய இந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்குள்ள இருக்கிற சட்டங்கள் அந்த அதிகாரங்களை நீங்கள் நோக்குகிற பொழுது 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு அதிலே இருந்ததாக சொல்லப்பட்டிருந்த அனைத்து அதிகாரங்களும் இன்றைய நிலையிலே பறிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய இந்த ஸ்ரீலங்காவினுடைய நீதி கட்டமைப்பினால், குறிப்பாக இந்த காணியை எடுத்துக்கொண்டால் ஒற்றையாட்சி கட்டமைப்பு முறைக்குள்ளே உச்ச நீதிமன்றம் இந்த 13ஆம் திருத்த சட்டத்திலே காணி அதிகாரத்தை பொருள் கோடல் செய்து சொல்லி இருக்கிறது. இவ்வாறு எனக்கு 30க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை சொல்ல முடியும். காணி அதிகாரம் ஒற்றையாட்சி கட்டமைப்பாக எங்களுடைய இந்த இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கிற பொழுது காணியினுடைய உடைமை என்பது மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட முடியாது. இந்த இடத்திலேதான் ஒரு இன அழிப்பிலே நீங்க சொன்னீர்கள், நீங்கள் மிக அழகாக இதனை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஐயா குழந்தசாமி அவர்கள் சொன்ன விடயத்தே, நிலமிழந்து போனால் நாங்கள் பலமிழந்து போவோம். அந்த பலமத்தை குறைப்பதற்கான உங்களுக்கு தெரியும் 1948ஆம் ஆண்டிலே இருந்து எங்களுடைய வடகிழக்கு தாயகத்தினுடைய இந்த நிலத்தை கபலீகரம் செய்கிற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அபகரிப்பு என்பது அது சட்டங்களாக அந்த அபகரிப்பை ஒரு 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 சட்ட முறைக்குள்ளேயே இருந்துதான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பல சட்டங்களை உதாரணமாக சொல்லலாம். இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய சட்டங்கள், காணி சம்பந்தமான சட்டங்கள், அதே போன்ற இந்த மகாவலி வனயிலாகா போன்ற அனைத்து சட்டங்களுமே வடகிழக்கில் இருக்கிற அந்த காணிகளை இந்த மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் மூலமாக கையகப்படுத்தி கொண்டு முற்றுமுழுதாக இந்த குடியேற்றங்களையும் இந்த தொல்பொருள் மரபு சின்னங்களை மாற்றுகின்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டுகின்ற ஸ்ட்ரக்சரல் ஜினோசைட் என்கின்ற வகையிலே இவை நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதிலே குறிப்பாக இந்த சர்வதேசம் தலையிட முடியாது இலங்கையிலே என்கின்ற இடத்திலே நான் ஒரு விடயத்தை மிக ஆழமாக சுட்டிக்காட்ட வேண்டும். இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், இந்திய முன்னாள் நீதியரசர், மிகவும் மதிக்கப்படுகிற பிரதம நீதியரசர் ஜஸ்டிஸ் பகவதி அவர்களுடைய தலைமையிலே ஒரு இன்டர்நேஷனல் எமினன்ட் ஜூரிஸ்ட் பேனல் ஒன்றை இலங்கையிலே ஒரு காலகட்டத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவை, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய நெருக்குவாரத்தின் காரணமாக அந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை என்ற வரிச்சலுகையை பெற்றுக் கொள்ளுகிற அந்த முனைப்பிலே இருந்த இந்த அரசு, இன்றைக்கு இந்த யுத்தத்தாலே அழிக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசு அந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகையை எடுப்பதற்காக இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவை, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய சில விடயங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜஸ்டிஸ் பகவதி தலைமையிலே இந்த குழுவை போட்டார்கள். அதிலே 12 எமினன்ட் ஜூரிஸ்ட் என்று சொல்லப்படுகிற சட்ட நிபுணர்கள் அங்கே இருந்தார்கள். அதிலே முக்கியமானவர், தலைமைத்துவம் ஏற்று வந்தவர் ஜஸ்டிஸ் பகவதி. அங்கே உங்களுக்கு தெரியும், உடலகம ஆணைக்குழு என்று சொல்லப்படுகிற அரசின் கண் துடைப்பாக இந்த சர்வதேச நெருக்குவாரங்கள் வருகிற பொழுது ஒற்றையாட்சி கட்டமைப்பினுடைய தலைமை அதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இந்த கண் துடைப்புக்காக, உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல்வேறு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதி நியமித்த உடலகம ஆணைக்குழுவிற்கு அவர்கள் ஏனென்றால் சர்வதேசம் இந்த ஸ்ரீலங்கா அரசிலே நம்பிக்கையை முற்றாக இழந்திருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆணைக்குழுவை வழிப்படுத்துவதற்காக ஒரு சர்வதேச நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டது. இதிலே குறிப்பாக தருஸ்மன் என்று சொல்லப்படுகிற
இந்த தருஸ்மன் அறிக்கை, அதாவது ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்கள் ஒரு யுத்தம் நடந்து முடிந்து உடனடியாக மே 18 நடந்து முடிந்த அந்த யுத்தம் இனாலிப்பு யுத்தத்திற்கு பின்பாக 22, 23 தேதிகளிலே இங்கே வந்திருந்து அவர் சென்ற பொழுது இந்த இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறலை செய்ய வேண்டும் என்று மஹிந்தவோடு உடன்பட்டு அவர் அங்கே செல்லுகிற பொழுது அந்த பொறுப்பு கூறலை மஹிந்த ராஜபக்ச இனாலிப்பை செய்த அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை நடத்தி முடித்திய அரசு அதனை செய்யாது விடுகிற பொழுது தருஸ்மன் தலைமையிலே பான் கி மூன் அவர்கள் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கிறார். அந்த தருஸ்மன் அவர்கள் இந்த 12 பேர் கொண்ட அந்த குழுவிலே அங்கம் வகித்த ஒருவர். இவ்வாறு பலரை பட்டியலெல்லாம் ராணி சட்டத்திரணியாக இங்கிலாந்திலே இருந்து ஒரு ஐசிசிக்கு முன்னாலே டிஃபென்ஸ் கவுன்சில் என்று சொல்லப்படுகிற ராட்னி டிக்சன் கியூசி அவர்கள் போன்று இவ்வாறு பலரை நாங்கள் பட்டியலிட முடியும். ஆகவே இங்கே இந்த ஜஸ்டிஸ் பகவதிக்கு நடந்த விடயத்தை இந்திய மத்திய அரசு நிச்சயமாக இதிலே கரிசனைக்கு எடுக்க வேண்டும் என்ற வகையிலே தான் நான் சொல்லுகிறேன். ஒரு 37 வருடங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிற 13ஆம் திருத்த சட்டம் ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே எந்த அதிகாரங்களையும் மக்களுக்கு வழங்கி இருக்கவில்லை. அந்த அதிகாரங்கள் அங்கே வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த இன அழிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். காணிக்கான அந்த அதிகாரங்கள் வந்திருந்தால். ஆகவே இந்த ஜஸ்டிஸ் பகவதி அவர்களுடைய இந்த ஆணைக்குழு ஒரு பக்கமானது, பக்கச்சார்பானது என்று சொல்லி அன்றைய காலத்திலே இருந்த சட்டமா அதிபர் சித்ராஞ்சண்டி சில்வா என்று சொல்லப்படுகிற சட்டமா அதிபர் அவர்கள் ப்ரொசிக்யூட்டர் என்று சொல்லுகிற அந்த வழக்கு தொடராக அந்த வழக்கை நெறிப்படுத்தி கொண்டிருந்தவர் சொன்னார், நான் இந்த சர்வதேச நிபுணர்களை முற்றாக எதிர்க்கிறேன், அவர்கள் பக்கச்சார்பானவர்கள், ஆகவே அவர்கள் இந்த நடுநிலைமையாக இருந்து இந்த ஆணைக்குழுவை வழிநடத்த முடியாது என்று சொல்லி இந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறியிருந்தார். இந்த சூழலிலே தான் இந்த இலங்கை அரசினுடைய, ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த இனவெறி பௌத்த பேரினவாத சிந்தனையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இலங்கையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய, உங்களுக்கு தெரியும், மொழி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய மத உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கலாச்சார உரிமைகள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கின்றன, சிதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலே தான் நாங்கள் ஒரு தேசமாக மீண்டெழுகிற எங்களுடைய வரலாற்றை கொண்டு தமிழ்த்தை, அதாவது உங்களுக்கு தெரியும், தேச வளமை சட்டம் என்கின்ற சட்டம் வடக்கு மாகாணத்திலே தொடர்ந்தும் அமுலில் இருக்கிற ஒரு சட்டம். தேசத்தை வளமையாக கொண்டு ஒல்லாந்தர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கூட அவர்களுக்கு இந்த தேச வளமையை நீக்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால 1706ஆம் ஆண்டு அப்போது ஆளுநராக இருந்தவர் அவற்றை அவ்வாறே தொகுத்து விட்டு செல்ல ஆங்கிலேயர்களுக்கும் அதிலே கை வைக்க முடியாமல் அவர்களும் அந்த சட்டத்தை தேச வளமை ஓர்டினன்ஸ் என்கின்ற சட்டமாக அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றதுக்கு பிறகு இன்று வரை இந்த தேசத்தினுடைய வழக்காரையும் வளமைகளையும் கொண்ட ஒரு பாரிய வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த நிலத்துக்கு சொந்தமான ஒரு தேசத்தை இந்த நிலத்திலே கொண்டிருந்த இந்த ஈழத்தமிழினம் அடக்கி ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த காலப்பகுதியிலே உத்தரப்பிரதேசத்திலே இருந்து இந்த அனைத்து மாநிலங்களும், அண்டைய மாநிலங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக நாங்கள் முன்னெடுப்பதற்கு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு இந்த அந்த மாநில அரசு அன்றைய காலகட்டங்களிலே ஆற்றியிருந்த பணிகள் மறக்கப்பட முடியாதவை. அந்த வகையிலே நாங்கள் இந்திய மத்திய அரசு இந்த விடயங்களிலே இன்றைக்கு தலைப்போடுவதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், அமித்ஷா அவர்கள் தேர்தலுக்காக தமிழ்நாட்டிலே பரப்புரை செய்கிற பொழுது ஈழத்தமிழினத்துக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை, அது ராஜீவ்காந்தியினுடைய காலத்திலே, அதாவது காங்கிரஸ் அரசு ஆட்சியிலே இருந்த பொழுது, திமுக அரசு ஆட்சியிலே மாநிலத்திலே இருந்த பொழுது அந்த 2 அரசுகளும் சேர்ந்த நடத்தின அந்த விடயத்திலே அவர்கள்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் இந்த அரசியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1983ஆம் ஆண்டு ஒரு இனப்படுகொலை இங்கே நடந்து முடிந்து, ஜூலை கலவரம் முடிந்து இந்தியாவினுடைய சுதந்திரம் அங்கே அறிவிக்கப்பட்டு சுதந்திர தினத்தின் அன்று எங்களுடைய இங்கே ஈழத்திலே அன்றைய தலைமைத்துவத்தை ஏற்றிருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது அங்கே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் விசேட விமானத்திலே டெல்லிக்கு அவரை அழைத்து செங்கம்பலத்திலே வரவேற்பு கொடுத்து அது சர்வதேச வெளிநாட்டு பிரதிநிதிகளோடு அவரை உட்கார வைத்து அவர் ஆற்றிய உரை மிகச்சிறப்பானது. ஈழத்தமிழத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது, நீங்கள் இன்றைக்கு வந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு அந்த உரையை பாருங்கள். ஈழத்திலே இடம்பெற்றது இனப்படுகொலை என்று சொன்ன அந்த உரையிலே சொன்ன இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் இவ்வாறு பட்டியலிட முடியும். ஈழத்திலே இடம்பெற்றது இனப்படுகொலை என்பது வெறுமனே மத்தியிலே ஆட்சியை அமைப்பதற்காக இருப்பதுதான் இந்த கவலைக்குரிய விடயம். ஆகவே இந்த இனப்படுகொலை என்பதனை உங்களுக்கு தெரியும், ஒபாமா அவர்கள் ஓய்வுக்கு பின்பதாக அவர் எழுதிய அந்த புத்தகத்திலும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
ஹியூமன் ஸ்லாட்டரிங் என்று சொல்லுகிறார். மனித இனப்படுகொலை ஒன்று அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அவை சொல்லுகிறது அங்கே இடம்பெற்றது இனப்படுகொலை என்று. அந்த ஐக்கிய நாடுகளுடைய 18 நிபுணர்கள் சேர்ந்து அங்கே அறிக்கையிட்டிருக்கிற விடயங்கள் சம்பந்தமாக மிக ஆழமாக பேசலாம். ஆகவே இந்த சிங்கள பௌத்த சிந்தனவாதத்தை கொண்டிருக்கிற இந்த கட்டமைப்பு அகற்றறியப்பட வேண்டும். தமிழினத்தினுடைய இந்த சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை அங்கீகரிப்பதற்கு உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சர்வதேச சட்டங்களும் அதற்கு உடன்பாடாக இருக்கிறது. இந்த இடத்திலேதான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எனக்கு இந்த சர்வதேச சட்டங்கள் சார்ந்து நான் மிக ஆழமாக விரும்பி படிக்கிற ஒரு விடயம், பர்மாவிலே இருந்து அந்த ரோஹிங்கியன் முஸ்லிம்களுக்கு அந்த சர்வதேச ரோம சாசனம் என்று சொல்லுகிற அந்த ICC என்று சொல்லப்படுகிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அந்த கொடுக்கப்படுகிற அந்த சட்ட தத்துவத்தை கொடுக்கிற ரோம சாசனத்தினுடைய உறுப்புரை 15, அந்த உறுப்புரை 15 உருவாக்கி அந்த 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 பாவனைக்கு கொண்டு வந்தவர். உறுப்புரை 15 ஒரு ப்ரொசிக்யூட்டர் என்று சொல்லப்படுகிற ICC-னுடைய வழக்கு தொடராக இருந்த கம்பியாவினுடைய முன்னாள் சட்டத்தரணியாக இருந்த ஒரு பெண்மணி அவர்கள் 9 வருடங்கள் 2012ஆம் ஆண்டில் இருந்து 2021ஆம் ஆண்டு வரை ப்ரொசிக்யூட்டராக அங்கே இருந்து அந்த உறுப்புரை 15க்கு கீழே தனக்கு இருக்கிற அதிகாரங்களை பாவித்து இந்த விடயங்களை அவர் பாரப்படுத்துகிறார். பர்மா என்கின்ற அரசு அங்கே ரோம சாசனத்திலே கையெழுத்திட்டு இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், வீட்டோ என்கின்ற விடயங்கள் இன்றைக்கு முற்றுமுழுதாக இந்த ICC-க்கு போவதற்கு அந்த எந்த தடையையும் விதிக்க முடியாத வகையிலே அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்கு இழைத்த குற்றத்துக்கு எதிராக அங்கே ICC-க்கு முன்னாலே பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பென்சூடா என்று சொல்லப்படுகிற அம்மையார் அவர்களுக்கு அமெரிக்கா அந்த தன்னுடைய பயண தடையையும் விதித்திருந்தது. அதே போல இஸ்ரேல் அங்கே ICC-க்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிரியாவிலே நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு எதிராக ரொட்னி டிக்சன் என்கின்ற அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து சிரியாவினுடைய, அதாவது ஜோர்டான் நாட்டிலே அகதிகளாக வந்து தந்தைப்படைந்திருந்த அந்த அகதிகளை கொண்டு ஐக்கிய நாடுகள், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாலே ஒரு வழக்கு சமர்ப்பணத்தை அவர் இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு அந்த அம்மையார் தானாக உருவாக்கி கொண்டு வந்து அந்த சட்ட தத்துவத்தை அங்கே பாவித்து ஆர்டிகிள் 15 என்பது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அம்மையார் அந்த குற்றத்தை ICC-க்கு முன்னால், இது மிக முக்கியமான விடயம். நாங்கள் ICC-யை பற்றி பேசுகிற பொழுது பலரும் சொல்லிக் கொள்வது அங்கே வீட்டோ இருக்கிற நாடுகள் அதனை வீட்டோ பண்ணிவிடும், இல்லாட்டி செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகணும். நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அந்த விடங்கள் எல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லுகிற பொருள் கூடலை அம்மையார் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். மிக அருமையான விடயம். இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை வெளியேற்றி இந்த, அதாவது அங்கே பூர்வீகமாக அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களை பௌத்த பேரினவாதத்தினுடைய சித்தாந்தத்திலே இருந்த பர்மா அரசு அந்த நாட்டிலே இருந்து அவர்களை வேரோடு பிடுங்கி வெளியிலே போடுகிற ஒரு சூழலிலே அவர்கள் பங்களாதேஷ் என்கின்ற நாட்டிலே வந்து தஞ்சமடைகிறார். ஆகவே இந்த கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி 4 சர்வதேச குற்றங்களிலே இந்த பென்சுடா அம்மையார் அவர்கள் ICC ப்ரோசிக்யூட்டர் சொன்னார், இந்த அந்த அந்த ஆர்டிகிள் 15 என்று சொல்லுகிறது, வழக்கு தொடுநர் அவர்கள் சர்வதேச குற்றங்கள் நாடுகளிலே இழைக்கப்படுகிறது என்று திருப்திப்பட்டுக் கொண்டால் அவர் தானாகவே அந்த ICC ப்ரீ ட்ரையல் சேம்பர் என்று சொல்லப்படுகிற அந்த ப்ரீ ட்ரையல் சேம்பருக்கு முன்னாலே சென்று இந்த விடயங்களை பாரப்படுத்தி அந்த தன்னுடைய நியாயாதிக்கத்தை, ஜுரிஸ்டிக்ஷனை அந்த நாடுகளுக்குள்ளே கொண்டு போக முடியும். அந்த விசாரணையை ICC முன்னெடுக்க முடியும். ஆகவே ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பங்களாதேஷுக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு சட்ட பிரச்சனைக்கான தீர்வை அங்கே கண்டுகொள்கிறார்கள். என்ன, பர்மா வந்து ரோம சாசனத்துல கையெழுத்திட்டு இருக்கு. ஆகவே இந்த குற்றம் மனித கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்பதிலே ஃபோர்சிபிள் எவிக்ஷன் என்று சொல்லுகிறார்கள், அல்லது ஃபோர்சிபிள் ட்ரான்ஸ்ஃபர் என்பது ஒரு குற்றம். அதாவது பூர்வீகமாக ஒரு நாட்டிலே தங்களுடைய இருப்பை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இனத்தை மக்கள் கூட்டமாக அங்கே ஆளுகிற அரசு அவர்களை வேரோடு பிடுங்கி எறிகிற பொழுது பார்ட் ஆஃப் த crime committed in the land of Burma, பர்மாவினுடைய நிலத்திலே ஒரு பகுதியளவான குற்றம் இடம்பெறுகிறது. ஃபோர்சிபிள் எவிக்ஷன் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் ஒரு நாட்டிலே போய் தஞ்சமடைகிற பொழுதுதான் அந்த ஃபோர்சிபிள் எவிக்ஷன் அல்லது ஃபோர்சிபிள் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லப்படுகிற இந்த மக்கள் கூட்டத்தை பலோத்காரமாக அவர்களை தூக்கி அனுப்புகிற பொழுது எந்த நாட்டிலே போய் அங்கே தஞ்சமடைகிறார்களோ அந்த நாட்டிலே தான் அந்த குற்றம் நிறைவு பெறுகிறது. ஆகவே பர்மா அரசு இந்த சாசனத்திலே கையெழுத்திட்டு இருக்காவிட்டாலும் அந்த அந்த குற்றம் பகுதியளவாக பங்களாதேஷிலே நிறைவு பெற்றிருக்கிறது. பங்களாதேஷ் ரோம சாசனத்திலே கையெழுத்திட்ட ஒரு நாடு. ஆகவே இந்த விடயத்தை ICC பார்ப்பதற்கு தத்துவம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தீர்ப்பை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த இடத்திலே தான் அம்மையார் சென்றது. இது மிக முக்கியமான விடயம். அம்மையார் அங்க குற்றங்களாக கொண்டு போனது வந்து
war crimes, crimes against humanity. ஆனால் அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியமானது. அவர்கள் அந்த நீதிபதிகள் சொல்லி இருந்தார்கள், நீங்கள் இங்கே வந்தது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றமாக போசிபிள் டிரான்ஸ்பர் என்கின்ற அந்த குற்றத்துக்காக இருந்தாலும் கூட நாங்கள் உங்களுக்கு தத்துவத்தை அளிக்கிறோம், அங்கே இனப்படுகொலை நடந்ததா என்பதையும் சேர்த்து நீங்கள் சாட்சியங்களை ஒன்று கூட்டுகள் என்ற தத்துவத்தை கொடுத்த அந்த வழக்கை வைத்துக் கொண்டுதான் ஈழத்தமிழர்களும் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய அந்த அகதிகளை வைத்துக் கொண்டு இங்கே இருந்து போசிபிள் டிரான்ஸ்பராக தங்களுடைய இருப்பை சிதைத்து அங்கே அனுப்பப்பட்டவர்கள் அந்த வழக்கை இன்றைக்கு ஐசிசிக்கு முன்னாலே பாரப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே எங்களுக்கான இந்த அனைத்து விடயங்களையும் சர்வதேச அளவிலே சட்டங்களிலே அனைத்து விடயங்களும் ஈழத்தமிழினத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் முன்னகர்த்த வேண்டியது இந்த அறிவு சார்ந்த தளத்திலே ஈழத்தமிழினத்துக்கு இழைக்கப்பட்டிருப்பது இனப்படுகொலை மட்டும்தான் என்கின்ற அந்த கைங்கரியத்தோடு நாங்கள் இந்த சர்வதேச தரப்புகளை அணுக வேண்டும். அந்த சர்வதேச உங்களுக்கு தெரியும் குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அதற்கான நீதி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இந்த இனப்படுகொலைக்கான நீதி என்பது உங்களுக்கு தெரியும். இனப்படுகொலை இங்கே நடைபெற்றது என்று நிரூபிக்கப்படுகிற பொழுது இந்த இனத்தை ஆளுவதற்கு சிங்கள அரசுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் வழங்க முடியாது. ஆகவே அந்த நாடு பிரிகின்ற என்பதற்கான தத்துவம் அதனை நான் பல இடங்களிலே உங்களுக்கு பட்டியல்படுத்த முடியும். அது கொசோவோவாக இருக்கலாம் அல்லது பொஸ்னியாவாக இருக்கலாம். அதனுடைய அந்த சர்வதேச ஒப்பந்தங்கள் சார்பாக நாங்கள் இன்னும் ஒரு தினத்திலே மிக ஆழமாக பேசுவோம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச தரப்புகளை அணுகுகிற பொழுது இனப்படுகொலைக்கான நீதி சிங்கள அரசு 75 வருடங்களுக்கு மேலாக இந்த இன அழிப்பை செய்து வருகிறது. அதிலே இந்தியாவினுடைய பங்களிப்பின் மூலமாக ஈழத்தமிழினத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டத்துக்குள்ளேயே தான் இந்த இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 13வதிலே இருந்ததாக சொல்லப்பட்ட அதிகாரங்கள் அனைத்துமே ஏன் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கு அரசினுடைய கட்டமைப்பு ஒற்றையாட்சி கட்டமைப்பு. இதை நான் இந்த விடயத்தை தரப்பினருக்கு மிக ஆழமாக சொல்ல வேண்டும். 371க்கு கீழே காஷ்மீரினுடைய அதிகாரத்தை இந்திய மத்திய அரசு பறித்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய இந்த தேசத்துக்குள்ளே காஷ்மீரை அவர்கள் உருவாங்குகிற பொழுது காஷ்மீர் பிராந்தியத்துக்கு கொடுத்திருந்த அண்டர்டேக்கிங்கை நீங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். உங்களுக்குரிய விசேடமான சலுகைகளை தருகிறோம், உங்களுடைய சட்டங்களை பாராளுமன்றத்திலே நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாது, சகல அதிகாரங்களை வைத்துக் கொண்ட இனமாக நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்று கொடுக்கப்பட்ட நேரு அவர்களுடைய அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு இன்றைக்கு காஷ்மீராக இருக்கலாம், நாகாலாந்தாக இருக்கலாம், இந்தியாவிலே இவ்வாறு இந்த சுதந்திர விடுதலையை போராடி வருகிற இந்த இனங்களோடு நாங்கள் பயணித்து இந்த விடயங்களை முன்னகர்த்த வேண்டும். அதிலே மிக பொருத்தமாக இன்றைக்கு இந்த விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய நீங்கள் பெயர் குறிப்பிட்ட அந்த பேர் அறிஞர், அதே போன்று குழந்தை இசாமி ஐயா அவர்கள் மிக அருமையான வகையிலே இந்த தொகுப்பை அவர் ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் பாரிய அளவிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய விடுதலை போராட்டங்கள் ஆரம்பிக்கிற பொழுது தமிழ்நாட்டிலே எங்களுக்கான காரியாலயங்கள் இருந்தது. டெல்லியிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கான அரசியல் அலுவலகம் அங்கே இருந்தது. இந்த வகையிலே இந்த இனஅழிப்பை கொண்டு நகர்த்துவதற்கான இந்த அலுவலகங்களையும் காரியாலயங்களையும் நாங்கள் உலகம் பரந்தங்களுக்கு இன்றைக்கு இந்த விடயங்கள் அணுகப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தலைப்பை எடுத்து நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு தெரியும் இன அழிப்பாக இன்றைக்கு நேற்று எங்களுக்கு அழுத தினம் அல்லது எங்களுடைய இனப்படுகொலை நடந்த தினம். இன்றைக்கு இராணுவத்தினருக்கு வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசிலே இராணுவத்தினர் ஒரு இனத்தினுடைய அழிவை வெற்றி விழாக கொண்டு வருகிற இந்த தேசத்திலே ஈழத்தமிழினம் துண்டுபட்டையாக வேண்டும் என்கின்ற நிலைமையிலே தான் இந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றையாட்சி அரசு கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த குற்றத்துக்காக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரசு தலைமைகள் எங்களுக்கு வெறுமனே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசோடு நாங்கள் பேசுவது என்பது எங்களுடைய சாட்சியங்களை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நாங்கள் இழந்து போகின்ற வகையிலே இந்த கோரிக்கையை இனப்படுகொலைக்கான கோரிக்கையை நீட்டு போக செய்வதற்கான கோரிக்கை. ஆகவே எங்களுக்கான இந்த கோரிக்கைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த களத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அனைத்து தரப்பும் ஒன்று சேர்ந்து இனப்படுகொலைக்கான நீதி என்பது நாங்கள் எங்களை ஆளுகின்ற சுய நிர்ணயத்தை கொண்ட நீதி என்பதை சர்வதேச சட்டங்கள் மிக பரந்த அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. கொசோவோவினுடைய விடுதலை உங்களுக்கு தெரியும், ஒரு தலைப்பட்சமாக இருந்தாலும் ஐசிஜேக்கு முன்னால போயிச்சுது அந்த ஒரு தலைப்பட்ச பிரகடனம். ஐசிஜே கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பு சர்வதேச சட்டங்களுக்கு, அதாவது கொசோவோவினுடைய யூனிலேட்டரல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்றதன் அவர்களுடைய சுதந்திர பிரகடனம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவானதா என்கின்ற அந்த கோரிக்கை ஐசிஜேக்கு முன்னாலே சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னாலே போகிற பொழுது சர்வதேச நீதிமன்றம் சொல்லி இருந்தது, கொசோவோ அல்பேனியர்களுடைய அந்த தேசத்திற்கான அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையின் பால் அவர்களுடைய அந்த தனி கோரிக்கை, தனி தேசம், தனி நாட்டுக்கான அந்த பிரகடனம் சர்வதேச சட்டங்களுக்கு
உடன்பாடானது என்கின்ற தீர்ப்பையும் சர்வதேச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்று கூறி ஈழத் தமிழினத்தினுடைய இந்த விடுதலை என்பது அல்லது தனி நாட்டுக்கான அந்த உருவாக்கத்துக்காக எங்களுடைய மக்கள் மடிந்து போய் எங்கள் கைகளிலே தந்து போய் இருக்கின்ற இந்த இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் முன்னகர்த்த வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய சட்டத்தரணியாக இருந்து சட்டத்தின் ரீதியாக நீங்கள் இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறீர்கள். ஒற்றை ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாட்டில் காணி அதிகாரம் மறுக்கப்படும், பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலையீடு மறுக்கப்படும் என்பதை தெளிவாக ஆணித்தரமாக சொன்னீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். காணி அதிகாரத்தை நாம் பெற வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்கள் குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கலாம், பன்னாட்டுடைய தலையீடாக இருக்கலாம். அது சட்ட ரீதியாகவும் நாம் பெற முடியும், பயன்படுத்த முடியும். ஈழம் பெறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நம்பிக்கை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எனவே இந்த நம்பிக்கை ஒளியேற்றியதற்காக உங்களுக்கு இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நபர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற இருக்கின்ற நபர் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து ஈழ பிரச்சனை பற்றிய ஆலோசனை வழங்குவதற்கு நல்லதொரு மனிதர், அனுபவமிக்க மனிதர், அறிவுள்ள நபர், பல்வேறு நாடுகளில் இருந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் ஆய்வு செய்தவர் முனைவர் பாரிவேலன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் உரையாற்றுவதற்கு. வாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழர் உரிமை செயலரங்கம் திரு மிகு போஸ்கோ அவர்களுடைய இன்விடேஷனுக்கு நான் முதன்மையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் திருமிகு குழந்தைசாமி அவர்களே, நண்பர் அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, இப்போது பேசி முடித்திருக்கக்கூடிய திருமிகு காந்திப்பன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக இந்த நிகழ்வானது ஒரு கருத்தரங்கமாக இருந்து இந்த முக்கியமான கேள்விகள், இந்த முக்கியமான தருணத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை, இலங்கை பிரச்சனையுடைய ஏற்பட்ட படுகொலை, ஜெனோசைட் என்றெல்லாம் மிக தெளிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். முதன்மையாக எங்களுடைய பார்வையிலே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஆலோசனை குழு ஆனது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான ஒரு 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 அட்வைசரி கமிட்டியாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக பல சந்திப்புகள், பல மீட்டிங்ஸ், பல கன்சல்டேஷன்ஸ் இது பண்ணி அதனுடைய கல்மினேஷனாக மிக அருகாமையில் ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் என்பதை தமிழக முதலமைச்சரிடம் ஒப்படைத்திருக்கிறது. இது தலைமை தாங்கியவர் திருமிகு செஞ்சி மஸ்தான் அவர்கள். இங்கே ஒரு அமைச்சராக பணியாற்றி இந்த குழுக்கும் தலைவராக இருந்தவர் திருமிகு டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் ஒரு சப் கமிட்டியை முன்வைத்து இங்கே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான நலன் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு தீர்வை காண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் 2 குழுக்களாக அமைத்து இப்போ ஒரு இன்டரிம் ரிப்போர்ட்டை சமர்ப்பித்திருக்கிறோம். அது அநேகமாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரையாக அனுப்பி என்னெல்லாம் செயல்படுத்தலாம் என்ற ஒரு நிலைப்பாடு சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு நற்செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு உறுத்தலாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2002 பல்வேறு வடிவங்களில் பல்வேறு நிறுவனங்கள் மூலியமாக இங்க புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான நலன், என்ன மாதிரியான தீர்வு என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வளவு காலம் அது நீண்டு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. போர் முடிந்தும் அந்த ஒரு தீர்வு இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான விஷயமாக இருந்து வந்தது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளாக இந்த ஒரு ஆலோசனை குழு இந்த தீர்வை காண வேண்டும். இங்கே உள்ள புலம்பெயர்ந்த மக்களுக்கு அது குடியுரிமையாக இருக்கலாம், இல்லை அது நாடு திரும்பவர்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டேஷனாக இருக்கலாம், இல்லை மற்ற நாடுகளுக்கு அவங்க போக வேண்டியதாக இருந்தால் அதற்கான செயல்பாடுகள் என்ன செய்யலாம், எல்லா பார்வையிலுமே பார்த்து பர்டிகுலராக ஒரு லீகல் அனாலிசிஸ் முதன்முறையாக செய்திருப்பது ஒரு 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 முக்கிய தருணமாக நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட்டு தான். இப்போ நம்ம இந்த தலைப்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை அணுகும் பொழுது
இலங்கையில் உள்ள இன பிரச்சனை அப்படின்பது கிட்டத்தட்ட அது 48ல இருந்தே சுதந்திரம் பெற்ற பிறகு அது துவங்கி இருக்கிறதான்னு பார்க்குறோம். ஏன்னா அதன் முதற்கட்டமாக இந்திய வம்சவழியைச் சேர்ந்த தமிழர்கள் அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அது தொடர்ந்து 64, 74 என்ற ஒப்பந்தங்கள்லாம் சாஸ்திரி பண்டாரநாயக்கே, இந்திரா காந்தி பண்டாரநாயக்கே என்ற ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அவர்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு 4.5 லட்சம் மக்கள் இங்கு வந்திருந்தாலும், சில பேர் அங்கே தங்கி இருந்தாலும், இன்றும் அது கூட ஒரு தீர்வு இல்லாத விஷயமாக இருக்கிறது. அது 48லே துவங்குச்சு. பிறகு 56ல வந்து 1956 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் லீடிங் டு லிங்குவிஸ்டிக் டிஸ்கிரிமினேஷன், சிங்களா லாங்குவேஜ் பாலிசி ஒன்று என்பதை ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையாக துவங்குகிறது. பிறகு 71 அதில் ஏற்பட்ட புத்திசம் as a primordial religion denying other religious space, செக்குலரான ஒரு ஸ்பேஸ் வந்து உடைக்கப்படுகிறது. பிறகு 85ல ஏற்பட்ட திம்பு டாக்ஸ், அப்புறம் வந்து 87ல வந்து இண்டோலங்கா அக்கார்ட், அதன் மூலமா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. பிறகு வந்து போர் மீண்டும் முன்புமாக ஏற்பட்ட படுகொலை தான் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா நம்ம வைத்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது முதல் கேள்வி எனக்கு என்ன எழும்புகிறது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2011-12ஆம் வருடத்தில் இருந்தே நம்ம வந்து இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல இந்த ரெசல்யூஷன்ஸ், அதாவது டிஸ்கஷன் வருவதும், அதற்கான ஓட்டிங் நடக்கிறதும், டிஸ்கஷன் நடக்கிறதும், ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்றதுமாகவே இருந்து வருகிறது கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகளாக. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இது வந்து என்ன மாதிரியான ஒரு கான்கிரீட் ஆக்ஷன், அதாவது இதனுடைய கோர் என்ன என்று பார்த்தோம்னா, இட்ஸ் ஆல் அபவுட் பீஸ், ரெக்கன்சிலியேஷன், அக்கௌண்டபிலிட்டி என்ற அந்த கீவேர்ட்ஸை நம்மளால அந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெக்கன்சிலியேஷன் என்பது இன்னமும் நடைபெறாம தான் இருக்குது. அதற்கப்புறம் எல்லாமே வந்து செயல்பட்டு விட்டதாக இலங்கை அரசு காமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு வந்து தெரியும், இந்த ரெக்கன்சிலியேஷன் ஒரு அடிப்படையான இது இன்னும் ஏற்படவில்லை. மக்களிடையே வந்து ஒரு ஒரு பங்கேற்பு ஏற்படவில்லை. அப்புறம் இதை ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே இருக்கு. அதில் இருக்கக்கூடிய லேக் ஆஃப் டெவல்யூஷன், லேக் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன், லேக் ஆஃப் பவர்ஸ் வந்து போதுமான முறை கொடுத்து அவர்களுக்கு உரிமைகளை வந்து அடிப்படையான விஷயங்களே வந்து டச் பண்ணாமலே வந்து மேலோட்டமாக உலக நாடுகளும் பார்க்குது. இதை இலங்கை அரசு அப்படியே கொண்டு சென்றிருக்கிறது. இது வந்து ஒரு வருத்தத்தக்க விஷயமாக நான் பார்க்கிறேன். அடிப்படையாக நம்ம சென்று அந்த எத்னிக் கொஸ்டின் அண்ட் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணப்பட வேண்டும். அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த ஏற்பட்ட இந்த படுகொலைக்கான அக்கௌண்டபிலிட்டிக்கு ஒரு கான்கிரீட் மெக்கானிசம், அதை தான் வந்து ஆரம்பத்தில் திருமிகு போஸ்கோ அவர்கள் அந்த ப்ரெசன்டேஷனில் கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரியான அந்த ICC எல்லாம் என்னென்ன பண்ணலாம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாந்தாங்க. பிறகு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ICJன்ற ஒரு இதனோட அடிப்படை விஷயம் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று அட்ரஸிங் த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ், இரண்டாவதாக அந்த ஏற்பட்ட அந்த படுகொலை டைம்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அக்கௌண்டபிலிட்டியை எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம். அதன் மூலயமாக ஏற்படுகிற எவ்ரிதிங், வெதர் இட்ஸ் ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ், வெதர் இட்ஸ் அதர் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆர் கண்டினியூஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி அணுகுவது அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷனல் கோவெனன்ட் ஆன் சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இன்டர்நேஷனல் கோவெனன்ட் ஆன் எக்கனாமிக் சோஷியல் கல்ச்சரல் ரைட்ஸ் என்று நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது பல்தரப்பட்ட மனித உரிமைகளுக்கான எல்லா விதமான ஃப்ரேம் ஒர்க்கும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் அடிப்படையாகவே வந்து இலங்கை அரசு ஆகட்டும், இல்ல அதாவது குளோபல் சவுத் இருக்கக்கூடிய நாடுகள் ஆகட்டும், தென்னாசியா நாடுகள் ஆகட்டும், நம்ம வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் அடிப்படையாகவே நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். இதுல இருந்து அடிப்படையாக அதே மாதிரி சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் என்று இருக்கிறது, செடா விமன் ரைட்ஸுக்கான இதெல்லாம் அடிப்படையாகவே நம்ம எல்லாமே சைன் பண்ணியிருப்போம். இதன் பார்வையிலேயே நம்ம வந்து இந்த ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன் ஆர் வயலேஷன் ஆஃப் சிவிலியன் ஆர் நீங்க குறிப்பிட்டது போன்று இருக்கக்கூடிய த வார் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, இந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம வந்து தெளிவாக கொண்டு வரலாம். ஏன் வந்து அதற்கான ஒரு கான்கிரீட் ஆக்ஷன் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன். அப்போ நம்ம வந்து இதுவரை நடந்ததெல்லாம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு அட்வொகேசி இருக்கணும், அது வந்து எப்படி இந்த உலக நாடுகள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஓட்டிங்க்குன்னு போகும்போது ஏற்படுகின்ற ஒரு பிரிவினை நம்ம பார்க்க முடியும். அதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்டா இருக்குன்னா, அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல பார்க்கும்பொழுது இந்த குளோபல் நார்த் என்று அழைக்கப்படுகிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதை வந்து ஆதரித்து வருகிறார்கள். பட் இந்த குளோபல் சவுத் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதை புரிந்து கொள்ளாமல் இந்த விஷயத்தை வந்து அணுகாம, அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து
எந்தெந்த நாடுகள் வந்து இதற்கான ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து இதுவா இருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக அவங்க பண்ண மாட்டாங்க, இந்த இஷ்யூவை ஒரு ஜெனுவினா நியூட்ரலா இம்பார்ஷியலா அவங்க பார்க்க மாட்டாங்க என்பதை நம்ம வந்து கொஞ்சம் ரீகாலிபரேட் பண்ணணும், அதை அப்ரோச் பண்ணணும் என்பது ஒரு இதுவாக பார்க்க. அப்போ ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வந்து ஒரு கீ ஆஸ்பெக்டா இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி அதை அட்ரஸ் பண்ணலாம், ஈவன் ஒரு ப்ராக்டிக்கல் இது கூட இதை தெரிவித்தாங்க முன்பு பேசியவர்கள் வந்து திரு போஸ்கா அவர்கள் நினைக்கிறேன். லீகல் கிளினிக் ஒரு 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 அது கூட வந்து ஒரு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கான ஒரு தெளிவு, ஒரு புரிதல் அது வந்து எல்லா லெவல்லையும் நம்ம உருவாக்க வேண்டும். அது வந்து தமிழர் வாழ்கின்ற பகுதிகளாக இருக்கலாம், இலங்கைக்குள்ளேயே, ஸ்ரீலங்காலேயே, இல்ல அது வந்து மற்ற நாடுகளுக்கு இடையே கூட அது ஏற்படுகின்றது. இல்லை எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கூட அதை நம்ம வந்து ஒரு ஒரு லீகல் எய்ட் கிளினிக் என்பது மிக அவசியமான ஒன்று. ஒரு ஒரு புரிதலை வந்து நம்ம ஏற்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற 2 குறிப்பான ரெசல்யூஷன்ஸ் 46/1, 51/1 இது 2மே பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான டர்னிங் பாயிண்ட்ல தான் இருக்கு. ரொம்ப கான்கிரீட்டா அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தி எல்லாம் குறிப்பிடுறாங்க. அதற்கான டேட்டா, இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் கேதரிங் பண்றது இதெல்லாமே வந்து மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா இது எப்படி ஆபரேஷனலைஸ் பண்றது, எப்படி இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், ஒரு நீதி எப்படி கிடைக்கும், ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்கும், எப்படி ஹியூமன் ரைட்ஸை ரெஸ்டோர் பண்ணலாம், எப்படி இது வந்து ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குவதற்கு, ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உருவாக்குவதற்கு இது எப்படி வந்து ஒரு இதுவாக அமையும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து நம்ம இந்த ஜஸ்டிஸை நோக்கி போக வேண்டி இருக்கிறது. இது வந்து ஒரு மிக நீண்ட காலமாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இது கான்கிரீட்டான ஒரு ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பேசியவர்கள் வந்து மிக அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கேம்பியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து மியான்மார் அங்க இருக்கக்கூடிய ரக்கைன் ரீஜன் இருக்கக்கூடிய அந்த ரோஹிங்கியாஸ் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இன பிரச்சனை இல்லை இன படுகொலை, அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு பேர் வெளியேறி இருக்கிறாங்க, இதற்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு, வெரி பாசிட்டிவா. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் ரீசெண்டா நமக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய பிரச்சனை, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை என்பது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வருகிறார். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து பைண்டிங்காக மாற்றுகிறார்கள். அது மிக சிறப்பா ஒரு ரொம்ப எக்ஸாம்பிளரியா இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்பது வந்து நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அது ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்பேண்டிங் ஆர் வளர்ந்து வருகின்ற ஒரு நிறுவனமா தான் இருக்கு. இன்னும் அது ஒரு முழுமை நிலை அடையல. முக்கியமான சில கேசஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது யுகஸ்லேவாக இருக்கலாம், அது ரவாண்டாவாக இருக்கலாம், சில இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் என்பது ஒரு பங்கு. ஜஸ்டிஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து நம்ம எப்படி அதை கேஸை கொண்டு வரலாம், எப்படி லாபி பண்ணலாம், எப்படி சவுத் ஆப்பிரிக்காவால நடக்கின்ற இந்த காசா இந்த பாலஸ்தீனிய பிரச்சனையை அவங்களால அங்க கொண்டு வர முடிகிறது, அவங்களால ஒரு இன்ட்ரீம் ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியுது, சீஸ்ஃபயரை கொண்டு வரணும்னா அது எப்படி யுஎன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்னைக்கு யுஎன் வந்து ஒரு ஜெனரல் அசம்பிளி வரைக்கும் போயிட்டு பாலஸ்தீனியனை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு உறுப்பினர் நாடாக ஒரு பெர்மனன்ட் மெம்பரா உருவாக்க முடியும், ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணணுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவுதான் அங்க கடினங்கள் இருந்தாலும் அந்த ஓரளவுக்கு அந்த லாபி வந்து அங்க ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதன் பார்வையில் இங்க வந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும், ஒரு ஜஸ்டிஸ் வர வேண்டும், ஒரு இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து முழுமையாக வர வேண்டும், ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து அதில் எல்லாமே வந்து ஒரு சரிவர அதனுடைய ஒரு ஒரு ஜஸ்டிஸை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை தான் நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன். அப்ப நாம வந்து இதற்கான ஒரு 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 நீண்ட ஆய்வு குழு, ஒரு 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 லாபியிங் பாடி வந்து மல்டி ஃபெசட்டட் ஆர் மல்டிபிள் லெவல்ஸ்ல அதை நம்ம உருவாக்கி அந்த அந்த எஃபெக்டிவ் லாபியிங் அண்ட் அட்வொகேசி என்பதை நம்ம வந்து வலியுறுத்த வேண்டும். இதற்கான ஆயத்தங்கள், இதற்கான வழிகளை நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய ஒரு ஒரு அகடமிக் என்ற ஒரு பார்வையிலையும் ஒரு ஒரு அட்வைசரி கமிட்டியில் ஒரு மெம்பர் அப்படிங்கிற ஒரு இதுலையும் இது ஒரு தார்மீக கடமையாக பார்க்கிறோம். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு தீர்வை நோக்கி போக வேண்டும். அந்த தீர்வானது இங்க புலம்பெயர்ந்த மக்களுக்கும் ஒரு இணைந்த விஷயமாக இருப்பதால் அந்த ஒரு நீண்ட கால தீர்வுக்கு இது மிக மிக ஒரு அவசியமான ஒன்று. there has to be justice, there has to be restoration of rights என்பதை வலியுறுத்தி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி ஒரு ஒரு இதை வந்து நான் வந்து ஒரு நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி முனைவர்
வாரிவேலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நல்லதொரு பரிந்துரையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். ஏனால் உங்களுடைய ஆய்வின் அடிப்படையிலும் சரி, உங்களுடைய பார்வை இன்றைக்கு பல நாடுகளை நீங்கள் பார்க்கின்ற விதத்திலும் சரி, தெளிவான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை மூல காரணம் என்ன என்பதை சரியாக ஆராய்ந்து பார்க்கிறோம். இதுவரை பன்னாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக ஐநாவோ மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றமோ அல்லது பன்னாட்டு பொறிமுறைகளோ செய்த செயல்பாடுகளை ஒரு மீளாய்வு செய்து ஒரு நடைமுறை இன்றைக்கு எப்படி நம்ம இந்த செயல்பாட்டை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் சொன்னீர்கள். நீதிக்கான பன்னாட்டு நடுவர் மன்றத்தை நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதில் நான் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை நாம் பயன்படுத்தி அதன் வழியாக நாம் நீதியை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கோரிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்கள் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. இறுதியாக இந்த உரையாளர்களுடைய கருத்துக்களை நாம் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நான்கு நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே முதல் நபராக இந்த பன்னாட்டு பொறிமுறைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், குறிப்பாக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்தியம் இருக்கிறார். அதன் அடிப்படையில் பேசிய அனைத்து பேச்சாளர்களும் தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, பன்னாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்கு நாம் மிக தெளிவாக நாம் ஒரு அலுவலகத்தையோ அல்லது அந்த மக்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்து பன்னாட்டுடைய ஆதரவை பெறுவது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இலங்கைக்கான சிறப்பு ஆய்வாளரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அது ரொம்ப தெளிவாக அதை வலியுறுத்த வேண்டும். ஐநாவில் ஒரு இலங்கைக்கு மட்டுமே, அந்த நாட்டிற்கு மட்டுமே ஒரு சிறப்பு ஆய்வாளர் கண்டிப்பாக நமக்கு தேவை என்பதையும் வலியுறுத்த வேண்டும். அதே போல மூன்றாவதாக, பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றமானது சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையில் தலையிடுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இருப்பதை தெளிவாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். எனவே அதை நாம் பயன்படுத்தியாக வேண்டும். எனவே நான்காவது, நீதிக்கான பன்னாட்டு நடுவர் மன்றத்தை நாம் நாடி எப்படி இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்தி ஒரு நீதியை பெற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இந்த நீங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு 4 கோரிக்கைகளை இந்த நிகழ்வில் தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த 4 கருத்தாளர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறார்கள். நாமும் பல இடங்கள்ல பல்வேறு நபர்கள் பற்றி இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்போம். இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்தி செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால்தான் நாம் எதையும் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. மாறாக இன்னும் ஒரு பிரச்சனையை கூர்மைப்படுத்தி கொண்டு போகின்ற பொழுதுதான் அதற்கு விடிவு பிறக்கும், தீர்வு பிறக்கும். இல்லை என்று சொன்னால், எந்த விதத்திலும் பிரச்சனை கூர்மைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் தீர்வு கிடைப்பது மிக கடினமாக இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்த கருத்தாளர்கள் 4 நபர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக செலவழித்து நம்மோடு கலந்துரையாட செய்திருக்கிறார்கள். இது ஒரு நினைவேந்தல் கூட்டல் என்பதனால் இந்த கலந்துரையாடல் கேள்வி வினாக்களுக்கு இது ஒரு பதில் தருகின்ற நேரமாக தவிர்ப்பது நல்லது. எனவே இந்த சில பேர் கையை உயர்த்தி இருக்கிறார்கள், நாம அதை தவிர்த்துக் கொள்வோம். அடுத்து நடக்கக்கூடிய கூட்டங்களில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம், அல்லது நீங்கள் தாராளமாக இந்த பேச்சாளர்களிடம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வினாக்களையோ சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் என்று வாய்ப்பு கொடுக்க முடியாததற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு நினைவேந்தல் கூட்டமாக இருப்பதனால். எனவே இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நாம் செலவழித்திருக்கிறோம். இது ஒரு பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து செயல்படுவோம். நாம் கலந்து கொள்வது மட்டுமல்ல, தொடர்ந்து செயல்படுவதற்கு, நம்முடைய சிந்தனைகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இருப்பதை நான் நினைவு கூர்ந்து இங்கு கலந்து கொண்ட அனைத்து நபர்களுக்கும் நான் நேரத்தை நன்றி சொல்கிறேன். குறிப்பாக கருத்தாளர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக திட்டமிட்டு ஒரு ஒற்றை நோக்கோடு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே கருத்தாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த நபர் இந்த உலக தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் போஸ்கோ அவர்கள் தான் எல்லா நபர்களையும் தொடர்பு கொண்டு நம்மை எல்லாம் வரவழைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த 15வது நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய அக வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு நாம் இதில் கலந்து கொண்டு செயல்பட்டிருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எல்லோருக்குமே நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி, நன்றி, நன்றி.